AMH லெவலை வந்து குறையாம அந்த கருமுட்டை செல்கள் ஆரோக்கியமா வளர்றதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பார்த்தோம்னா உங்களுடைய உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். யாரெல்லாம் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்போ நம்மளுடைய கருமுட்டை வங்கியிலிருந்து அந்த ரிசர்வ் வந்து நமக்கு எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ரிசர்வ் வந்து திரும்பியும் நம்ம வந்து அதிகரிச்சுக்க முடியாது. இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காலி பண்ணிக்கிட்டே வருவோம் நம்ம மெனபாஸ் வரைக்கும். அந்த கருமுட்டை ரிசர்வ் வந்து சீக்கிரமாக காலி ஆகிறதுக்கு உங்கள் உடல் எடை ஒரு காரணமாக இருக்கும். அப்போ உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் அது ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மையும் அளவாக இருக்கும். அந்த குவாலிட்டி ஆஃப் த எக்கும் ப்ராப்பராக இருக்கும். அந்த கருமுட்டையினுடைய ஆரோக்கியமும் சீராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் உடற்பயிற்சி. நம்ம AMH லெவல் நார்மலாக மெயின்டைன் பண்ணணும், நான் ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ண போகிறேன், என்னுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கணும், நான் திருமணத்துக்காக தயாராகிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் ஒரு மிதமான உடற்பயிற்சி அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 20 minutes to 30 minutes ஆகுது ஒரு மிதமான உடற்பயிற்சி எல்லா பெண்களுக்கும் முக்கியம். இல்லை டாக்டர் இப்போ நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் போய் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா, டாக்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் நீ நடக்கிற, நீ வேலை செய்கிற, நீ எக்ஸசைஸ் பண்ணுற, இதனால தான் உனக்கு கர்ப்பமாக மாட்டேங்குதுன்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னு நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆன டைமில் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஆனால் 6th டேலேருந்து 20th டே வரைக்கும் 20வது நாள் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி பண்ணலாம். 20 நாள் கழித்து நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணலாம். ரொம்ப வேகமான உடற்பயிற்சி தான் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.